கேபிள் டிவி டிஜிட்டல் மயமாவதில் ஏற்படும் தாமதம் குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். தற்போது நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த சரோஜாவிடம் இந்த கேள்வி, அதாவது டிடி சாட்டில் சென்று ஒரு நுகர்வோர் முறையிடலாம், தங்கள் விரும்பிய சேனல் வரவில்லை என்று சொன்னால் என்று ஸ்ரீனிவாசன் சொல்கிறார். ஆனால் இது சாத்தியமா? ஒரு நுகர்வோராக பார்க்கும்போது இது சாத்தியம் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு சேனல் வரவில்லை, 2 சேனல்கள் வரவில்லை என்று ஒரு நுகர்வோர் அந்த அமைப்பிடம் சென்று முறையிடுவது சாத்தியமா? இதற்கு வேறு எப்படி தீர்வு இருக்க வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? ஒரு குரூப்பா தான் சார் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். டிடி செட்ல வந்து இண்டிவிஜுவல் கன்சியூமர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க உட்கார்ந்து இருக்கிறது டெல்லியில. ஸோ அங்க போய் ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து கேஸ் ஒரு சேனல் வரல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், ஒரு கன்சியூமர்ஸ் எல்லாம் சேர்ந்து முதல்ல எல்லாருடைய எல்லாம் ஒத்து போய் ஒரு கேஸை கொண்டு போய் டெல்லியில ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க ஒரு இதுக்கும் அப்பியர் ஆகிறதுலாம் ப்ராக்டிக்கலா எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னு சொன்னாக்க, ஆக்சுவலா பார்க்க போனோம் அப்படின்னா அதெல்லாம் கருத்துல கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நுகர்வோருக்கு ஒன்னும் வழி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கு. சகிலனிடம் இந்த கேள்வி, சற்று முன்பு பேசிய ஒரு நேயர் கூட குறிப்பிட்டார், அரசு சேனல்கள் 2 தங்களுடைய பகுதியில் தெரியவில்லை, நாங்கள் சென்று புகார் தெரிவித்தோம் என்று சொன்னார். நீங்கள் ஒரு பொக்கேவாக ஒரு சேனல்களை, இலவச சேனல்களை வழங்கும் போது அந்த சேனல்களை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீர்கள்? இந்த சேனல் அதில் இருக்கலாம், இந்த சேனல் இருக்கக்கூடாது என்ற தேர்வு எப்படி செய்யப்படுகிறது? அதாவது பொக்கே வந்து தீர்மானிப்பது என்பது கேபிள் டிவி ஆபரேட்டர் கிடையாது. இது வந்து எம்எஸ்ஓக்கள் தான் அந்த பொக்கேவை தீர்மானிக்கிறாங்க. இந்த பொக்கேயை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே ட்ராய் அதுக்கான ஒரு அனுமதியை அவர்கள் பெறப்படுகிறது. குறிப்பாக எங்களுடைய சேனல், உதாரணத்துக்கு மீடியா ப்ரௌன் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் என்பது ஏற்கனவே ஸ்டார் இந்தியா லிமிடெட் தனியாகவும் ஜீடார்னட் தனியாகவும் செயல்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 2003 ஆண்டுகளில் இருந்து கூட மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்திய நாடு முழுவதும் ஆபரேட்டர்கள் மூலியமாக கேள்விகள் ஏற்பட்டாலும் கூட ட்ராய் வழிகாட்டுதலில் அதற்கு தனியாக சேனல்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்று ட்ராய் வழிகாட்டினாலும் கூட பிராட்காஸ்டிங் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதற்கு ஏதாவது வகையில் அவர்கள் மறைமுகமாக அதை பொக்கே என்ற முறையில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ப மக்கள் வந்து மீடியா ப்ரோ அதில் வந்து விஜய் டிவி மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நேற்று வரை அதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக இருந்தது. பொக்கே முறையை அவர்கள் நிர்பந்தப்படுத்துகிறார்கள், இதை எடுத்தால்தான் மற்ற சேனல்கள் நாங்கள் தருவோம் அப்படின்ற நிர்பந்தம் ஏற்படுகிற சூழ்நிலையில தான் மக்களுக்கு விலையேற்றம் என்பது அதிகமாக இருந்தது. இன்றைக்கு டிஜிட்டலை பொறுத்தவரையில் டிஜிட்டல் மாறுகிற போது நிச்சயமாக ஒவ்வொரு சேனல்களை தேர்ந்தெடுக்குவதற்கு சந்தாதாரர்கள் நுகர்வோர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு சன் டிவி மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கட்டணத்தை மட்டும் செலுத்த வேண்டும். விஜய் டிவி மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கட்டணத்தை பார்க்க முடியும். இலவச சேனத்தை பொறுத்தவரையில் அது இலவசமாக தொடர்ந்து வழங்கப்படும். எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் என்னுடைய சேனல் அது இலவச சேனல் என்று சொன்னால் அது இலவசமாக பார்க்கலாம். அது கட்டண சேனல் என்று அவர்கள் ட்ராயுடைய இதுல வந்து அவங்க வந்து பதிவு செய்கிற போது அது கட்டண சேனலாக இருக்கிறது. அப்போ நான் தொடர்ந்து பேசுவோம். தற்போது துறையூரை சேர்ந்த கோவிந்தராஜன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். கோவிந்தராஜ், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கோவிந்தராஜ் சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க கோவிந்தராஜ். சொல்லுங்க கோவிந்தராஜ். சார், எங்க பகுதியில் வந்து ஒரு 30 கனெக்ஷன் 50 கனெக்ஷன் இப்படி இருக்கு சார். அதுக்கு வந்து 100 கனெக்ஷன் இருந்தா சொன்னாங்க. சொல்லுங்க கோவிந்தராஜ், தொடர்ந்து பேசுங்க கோவிந்தராஜ். 100 கனெக்ஷன் இருந்தாதான் தருவோம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்க இது பண்ணோம் சார். இப்ப அந்த 100 கனெக்ஷன் இப்படி சொல்றாங்க சார். இது எப்படி ஏத்துனாங்க? திருச்சி மாவட்டத்தில் மட்டும் தான் சார் ஜூன் மாசம் ஏற்றிருக்காங்க, மற்ற மாவட்டத்துல ஏற்றல சார். இதை பத்தி நாங்க யார் பேச முடியும் சார்? அதாவது சகிலன் ஒரு நிமிஷம். தற்போது கொரட்டூரை சேர்ந்த ஒரு நேயரும் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ராஜசங்கர், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. சார், இப்ப சகிலன் சார் வந்து சொன்னாங்க, இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப செட்டப் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால ஒரு மாதிரி விக்கிறாங்க. இப்போ அவர் சார் சொல்றாங்க டிசிஎல் சொல்றாங்க, ஜாக் சொல்றாங்க, எஸ்சிபி சொல்றாங்க. இப்போ எங்களுடைய பகுதி கொரட்டூர்ல பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் வசூல் பண்றாங்க.
இதே எங்களுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 750 ரூபா 799 ரூபா வசூல் பண்றாங்க. இவங்க வாங்கக்கூடிய இந்த செட்டா பாக்ஸ்லயே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க 1500 ரூபாய் கொடுத்து இந்த செட்டா பாக்ஸ் நாங்க வாங்குறோம். இப்ப நாங்க இந்த பகுதியை விட்டு அடுத்த பகுதிக்கு நாங்க போறோம்னா எங்களுக்கு அப்ப அந்த பகுதி இது செயல்படுமா எங்களுக்கு? அப்ப எங்களுடைய முதல் வந்து எங்களுக்கு வந்து விரயமாகுது இல்லையா? அதுக்கு அவர் என்ன உத்தரவாதம் தருவாரு மிஸ்டர் சகிலன் சார் வந்து எங்களுக்கு? அதாவது இப்போது பேசிய 2 நேயர்களுமே கட்டணம் தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கட்டண உயர்வு, திடீரென கட்டண உயர்வு, செட்டா பாக்ஸின் விலையில் இருக்கும் மாறுபாடு, இவற்றை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உங்களுடைய பதில் என்ன? அதாவது நல்ல நியாயமான ஒரு கேள்வி. முதல்ல கொரட்டூர்ல கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக விலையேற்றம் என்பது காரணம் என்பது இன்றைக்கு கப்பல் வழி மூலியமாக செட்டா பாக்ஸை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரே காரணத்தினால பெரும்பான்மையான நெட் நடத்தக்கூடிய கூட்டுறவு நடத்தக்கூடிய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் விமானம் மூலமாக அவசரமாக கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கும் போது விலையேற்றம் என்பது ஏற்படுகிறது. அதை கூட அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனா அவருடைய கேள்வி வந்து இன்னைக்கு நாங்க வாங்குறோம், அடுத்தது வேற ஒரு பகுதிக்கு சென்றால் அப்படின்ற கேள்விக்கு நியாயமான ஒரு பதில் என்று சொன்னால், அவர் ஒரு வாடகைதாரராக இருந்தால் நிச்சயமாக வாடகை ஏற்படக்கூடிய வகையில் அந்த கட்டணம் என்பதையும் குறைந்தபட்ச மாதத்திற்கு அந்தந்த நிறுவனங்கள் ஒரு கட்டணத்தை நிர்ணயிப்பார்கள். ஒரு 12 மாதம் அந்த பகுதியில் அவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு பிறகு அவருடைய அட்வான்ஸ் தொகையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு குடியிருப்பு உரிமையாளராக இருந்தால் அவர் வந்து அவுட்ரைட் பர்ச்சேஸ் மொத்தமாக 1500 ரூபாய் கொடுத்து காலத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாடகைதாரர்கள் அல்லது லீஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் நடத்தக்கூடிய ஆபரேட்டர்களோ அல்லது அந்த எம்எஸ்ஓவோ கண்டிப்பாக அதுக்கான மாத கட்டணத்தை அவர்கள் தேர்வு செய்வார்கள். அது எத்தனை மாதம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை பார்த்துவிட்டு அந்த செட்டா பாக்ஸை நீங்க திருப்பி கொடுத்து விடலாம். மீதமுள்ள தொகையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து மாத தவணை முறையில் அதை நிர்ணயம் பண்றாங்க. அப்படி வருகிற போது நீங்க எங்க போனாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு எழாது. இரண்டாவது இன்னொருத்தர் கேட்டாரு, அது கேபிள் டிவி 50 இணைப்புகள் தான் இருக்கு, எனக்கு கொடுக்க மாட்டாங்க, 100 இருந்தா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமாக எங்களுடைய தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கத்தின் சார்பில் அரசு கேபிளுடைய நிர்வாகத்தினோடு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். காரணம், இன்றைக்கு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய கேபிள் டிவி ஆபரேட்டர் 50 இணைப்பு 60 இணைப்பு 100 இணைப்பு என்று இருக்கக்கூடியவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் சங்கத்துடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் அவர்களை பாதுகாப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படி மீறப்படக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் ஒரு அமைப்பு தொழிற்சங்க அடிப்படையில் எங்களிடம் அவர் புகார் கூறலாம். அந்த புகாரை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியோடு பேசப்பட்டு அந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு வழிவகை செய்யப்படும். நிச்சயமாக சகிலன். ஸ்ரீனிவாச மோகனிடம் இந்த கேள்வி, அதாவது திரும்பவும் நம் துவங்கிய இடத்திற்கே வர வேண்டும். ஒரு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு சென்னையில் உரிமம் வழங்கப்படாததால் சந்தாதாரர்கள் விரும்பிய சேனல்களை பார்க்க முடியவில்லை என்பது ஒரு அடிப்படையான புகார். சில சேனல்களை வேண்டுமென்றே பிளாக் அவுட் செய்வதும் தொடர்ந்து நடக்கிறது. இந்த நிலையில அரசு சேனலுக்கு, தமிழகத்தில் அரசு சேனலுக்கு டேஸ் உரிமத்தை வழங்காததில் ஏதாவது அரசியல் உள்நோக்கம், ஏதாவது வர்த்தக நோக்கங்கள் இருப்பதாக நாம் சொல்ல முடியுமா? இதற்கு ட்ராயின் விதிமுறைகள் உதவி செய்கின்றன என்று நாம் குற்றம் சாட்ட முடியுமா? நீங்க இந்த டிஜிட்டலைசேஷன் பார்த்தாலே ஏன் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? 2003 இருந்தே மெட்ரோஸ்ல கண்டிஷனல் ஆக்சஸ் சிஸ்டம் அப்போவே செட் ஆஃப் பாக்ஸ் வந்துருது. அன்னையில இருந்தே இந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ், அதாவது இன்டர்நெட், வீடியோ ஆன் டிமாண்ட், இன்டராக்டிவ் சர்வீசஸ், அந்த மாதிரி நிறைய வந்து கூடுதல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம் அந்த செட் ஆஃப் பாக்ஸ் மூலியமா. ஆனா இன்னை வரைக்கும் இன்டர்நெட் கூட கேபிள்ல வரல. இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும்போது டிஜிட்டலைசேஷன் ஏன் உடனே இந்த 1 ஆண்டுக்குள் 2 ஆண்டுக்குள் செய்ய வேண்டும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசித்தால், ஒரு ட்ராய் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு கமர்ஷியல் ஆங்கிளும் இருக்கு, அதை மறுக்க முடியாது. ரெக்கமெண்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்திற்கு டிஜிட்டல் இந்த கேபிள் கனெக்ஷன்ல இருந்து வருகின்ற வருமானம் 25,000 கோடி. இந்த 25,000 கோடியில சப்ஸ்கிரைபர் மட்டும் 16,000 கோடி. சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சந்தாதாரர்கள் கட்டும் பணத்திலிருந்து வருமானம் 16,000 கோடி. அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் விளம்பரங்களிலிருந்து வரும் வருமானம் 8,000 கோடி. இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி கவர்மெண்டோட சர்வீஸ் டாக்ஸ் அவங்க ஒரு அடிப்படை கணக்கு போட்டு
ஒரு 1000 கோடி எங்களுக்கு வரணும், ஆனா எங்களுக்கு வருது வந்து ஒரு 75 கோடி 100 கோடி தான் வருதுன்னு. ஸோ இப்படி பார்த்தா கவர்மெண்ட் சைடில் இருந்தும் அரசு தரப்பில் இருந்தும் இந்த பிராட்காஸ்டர்ஸ் சேனல் தயார் பண்றவங்கள இருந்தும் பார்த்தால் ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட், பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு அவங்களுக்கு அவங்களுடைய பணம். இது வந்து கேபிள் டிவினால கம்மி ஆகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதனால டிஜிட்டலைசேஷன். ரெண்டாவது, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன காரணம்ங்கிறது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஏன் நிறுத்தி, அது ரெக்கமெண்டேஷன். ட்ராய் ரெக்கமெண்டேஷன் வந்து இட் இஸ் நாட் பைண்டிங், ஆக்ட்லயே சொல்லப்பட்டிருக்கிறது பைண்டிங் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணணும் எந்த காரணத்திற்காக கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு. இன்னொன்னு, ஒரு பர்டிகுலர் சேனல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலயும் பரவலா இல்லை. அது எங்க வரும்னாக்க ஒரு பிராட்காஸ்டர் எம்எஸ்ஓவாக இருந்தால். இப்ப நான் ஒரு சேனல் தயாரிக்கிறேன், நானே எம்எஸ்ஓ. அப்படி இருக்கும்போது நான் மற்றவங்க கிட்டே இருந்து வாங்குற சேனல்ஸை நான் பிளாக் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் இப்ப அவங்களே ஃப்ளோட் பண்றாங்க. ஒரு 7 எம்எஸ்ஓஸ் புதுசா வந்திருக்காங்க மெட்ராஸ்ல, பழசு 2, மொத்தம் 9 பேர். அதுல ஒத்தரை தவிர மீதி 8 பேர் வந்து யாரும் வந்து ப்ரொடியூசர்ஸ், பிராட்காஸ்டர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து பிளாக் பண்ண வேண்டிய அவங்களுக்கு அவசியமும் கிடையாது, இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து பிராட்காஸ்டர் கம் எம்எஸ்ஓவாக இருந்தால் மட்டும்தான் இது. மற்றபடிக்கு அது நடைமுறையில் மக்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். அதாவது கார்த்திக், ஒரு கேபிள் டிவி சேவையை வழங்கும் எம்எஸ்ஓவே சேனல்களையும் நடத்தும் போதுதான் இந்த பிரச்சனை வருகிறது என்கிறார் ஸ்ரீனிவாசன் மோகன். அப்படி இருக்கும் நிலையில் என்ன செய்யலாம் என்று கருதுகிறீர்கள்? இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க அவர் சொன்ன கருத்து நான் நல்ல கருத்து. ஸ்ரீனிவாசன் அவர் சொன்ன மாதிரி அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போனோம்னா, இப்ப ஏன் இந்த டிஜிட்டல் மயமாக்குவதில் இப்ப ஏன் இவ்வளோ முனைப்பு காட்டுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பாக்குற பட்சத்துல, கிட்டத்தட்ட கேபிள் டிவி கனெக்ஷன் எடுக்கலாமா இல்ல டிடிஹெச் கனெக்ஷன் எடுக்கலாமான்ற அந்த ஒரு கேள்வியை வந்து நுகர்வோர் மத்தியில அந்த கருத்து இன்னைக்கு நிலவுது. கேபிள் டிவில இருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பேசாம டிடிஹெச் போயிடலாம் அப்படின்னு. டிடிஹெச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இப்போ அவர் சொன்ன மாதிரி கேபிள் டிவி, அதாவது சேனல் நடத்துறவங்களே எம்எஸ்ஓவா இருக்காங்களோ, அதே மாதிரி சேனல் நடத்துறவங்களே டிடிஹெச் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்மும் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அந்த டேஸ் டிஜிட்டல் மயமாக்குதல் அந்த ஒரு அதுல காட்டுற முனைப்புல என்ன ஆகுதுன்னா, முக்காவாசி பேர் கேபிளை விட்டு டிடிஹெச் வழி போகலாமா அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. டிடிஹெச் கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட யூ ஆர் பைண்டிங் யுவர் செல்ஃப், அதாவது அந்த சேனல் பிராட்காஸ்டர்ஸ் கிட்ட நீங்க போய் சேர்ந்துடுறீங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தேதியில வந்து அவங்க என்ன சேனல் தராங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்க டிசைட் பண்றது தான். யார் சேனல் நடத்துறாங்களோ அவங்களே டிடிஹெச்சும் நடத்தி அவங்களே எவ்வளோ கட்டணும்னு அவங்களே சொல்லுவாங்க. அதனால கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற இந்த நெருக்கடி வந்து கேபிள் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நெருக்கடி. கிட்டத்தட்ட கேபிள் இண்டஸ்ட்ரியவே ஒரு ரிடண்டன்ட் ஆக்கி டிடிஹெச்சுக்கு வழிவகுத்து, டிடிஹெச் கூட இருக்கிற அந்த மிகப்பெரிய பிராட்காஸ்டர்ஸ், சின்ன பிராட்காஸ்டர்ஸ் சொல்ல முடியாது. இன்றைக்கு இப்ப இந்த நிலைமைக்கு காரணம்னு பார்த்து நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சிங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப பெரிய பிராட்காஸ்டர்ஸ் அவங்க தான் இதோட பின்னணியில இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து ஷகீரன் அவர்களுக்கு நான் கேட்கணும்னு விரும்புறேன். அதற்கு முன்பாக திருச்சியிலிருந்து பழனிசாமி என்ற நேயர் நம்முடன் தொலைபேசி தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். பழனிசாமி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க பழனிசாமி. சார், இப்ப நாங்க கிராமப்புற ஆபரேட்டர் முசில இருந்து பேசுறோம் சார். பழனிசாமி சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க பழனிசாமி. சார், இப்ப நாங்க என்கிட்ட வந்து 365 பாயிண்ட் தான் சார் இருந்தது. அவங்க 485 பாயிண்ட்டுக்கு பணம் கட்ட சொல்லி இது பண்ணிட்டே இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ரெகுலரா பணம் கட்டியிருக்கேன் பாயிண்ட் எழுதி கொடுத்ததுக்கு. இப்ப அதை கேட்டோம்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் பணம் கட்டுங்க, அப்பதான் நாங்க போட்டுடுவோம் அப்படின்னு தாசில்தார் கிட்ட போய் கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடிக்கடி கட்டாயிட்டே இருக்கு, லைனே வர மாட்டேங்குது சார். 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை கட் பண்ணிடுறாங்க. நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி பழனிசாமி. அதாவது ஒரு சிறிய கேபிள் டிவி ஆபரேட்டராக ஒரு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்.
கேபிள் டிவி டிஜிட்டல் மயமாவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்த விவாதத்தில் இருக்கும். தற்போது நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த சரோஜாவிடம் இந்த கேள்வி, அதாவது கேபிள் டிவியை டிஜிட்டல் மயமாக்குவதில் மத்திய அரசு ஒரு வற்புறுத்துவதில் ஒரு டிடிஎச்சை நோக்கி நேயர்களை துரத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. ஒரு நுகர்வோராக நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு சார். ஏன்னா இவங்க டிடிஎச்சும் வந்து அந்த இங்க சென்னையில ஃபைல் பண்ணிருக்கிற கேஸ்ல அவங்களும் இம்ப்ளீட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்மளுக்கு வேணுங்கிற சேனல்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தா அதுக்கு என்ன கேபிள் ஆபரேட்டர்ஸ் மோனோபோலி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பும் பொழுது நம்மளுக்கு சில வட்டாரங்கள்ல இருந்து அரசாங்க தரப்புல இருந்து கூட நம்மளுக்கு கிடைக்கிற பதில் வந்து டிடிஎச்ங்கிற சேவை இருக்கு, அங்க எப்பவுமே மாறலாமே நீங்க அப்படிங்கிற அந்த இது அவங்க சொல்லும் பொழுது நம்மளுக்கு இப்ப அந்த சந்தேகம் வருது. அதை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்களோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்குள்ள எழத்தான் செய்யுது. நிச்சயமா சரோஜா, இந்த கேள்வி சகிலனுக்கு, அதாவது கேபிள் தொழிலையே ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய நிலையில ட்ராயின் பரிந்துரைகள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நேயர்களை டிடிஎச்சை நோக்கி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் நிலையில் நீங்கள் டிடிஎச்சுக்கு போகலாமே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கேபிள் டிவி தொழிலை சார்ந்திருக்கும் நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? கண்டிப்பா நியாயமான ஒரு கேள்வி. எங்களை பொறுத்தவரையில் 1989 இந்த கேபிள் டிவி என்பது வேலையில்லாத காலகட்டத்தில் ஒரு சுய வேலை வாய்ப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில். இன்னைக்கு படிப்படியாக இது வளர்ந்து இன்றைக்கு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பெயர்ல மத்திய அரசாங்கத்தினுடைய ட்ராயுடைய வழிகாட்டுதல் என்பது கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு எதிராக தான் இருக்கின்றதுதான் எங்களுடைய தெளிவான குற்றச்சாட்டு. காரணம், ஒரு 75 லட்சம் பேர் ஒரு குறைந்தபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு தொடங்கக்கூடிய இந்த தொழில டிடிஎச் மூலியமாக பல கோடிகள் முதலீடு செய்யக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு 8 பேர் இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்காங்க. இந்த 8 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கார்த்திக் சொன்ன மாதிரி, அதே மாதிரி நம்ம வழக்கறிஞர் சொன்னது போல இன்றைக்கு இந்த கேபிள் டிவி தொழில பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்ஓ ஆகவும் பிராட்காஸ்டராகவும் அதே போல டிடிஎச் பிளேயராகவும் ஒரே நிறுவனங்கள் இருக்கு. அது போல இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிறுவனங்கள் அது போல இருக்காங்க. அப்ப இது என்ன நிர்பந்தம் அப்படின்னு சொன்னா, அந்த பிராட்காஸ்டிங் சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சி சேனல்கள் அது கட்டணமாக நிர்ணயம் செய்யப்படுகிற அந்த சூழ்நிலையில் அது அதிகப்படியான கட்டணங்களை கேபிள் டிவிக்கு மட்டும் நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில சில டிடிஎச் நிறுவனங்கள் இலவசம் என்ற பெயரில் விளம்பரம் செய்வது, ஓராண்டுக்கு முழுவதும் இலவசம் சொல்லி விளம்பரம் செய்வது, இதெல்லாம் நுகர்வோர்களை கவர்வதற்கான ஒரு முயற்சி என்பது நடக்கிறது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நுகர்வோர் பொதுமக்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், 24 மணி நேர சேவை என்பது கேபிள் டிவியில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இதுவரையிலும் மக்கள் இந்த மாதம் பணம் செலுத்தவில்லை என்று சொன்னாலும் கூட அடுத்த மாதம் வழங்குவதற்கான வாய்ப்பு என்பது கேபிள் டிவியில் உண்டு. டிடிஎச்சை பொறுத்தவரையில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 29ஆம் தேதிக்குள்ள நீங்க பணம் கட்டலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது டீஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க கட்டி அதுக்குள்ள வரதுக்குள்ள 2 நாள் ஆயிடும். அதே போல கேபிள் சேவையை பொறுத்த வரைக்கும் டிடிஎச் சேவைக்கு வித்தியாசம் உண்டு. டிடிஎச்சை பொறுத்த வரைக்கும் மழை காலங்களாகட்டும் மற்ற சமயங்கள்ல அதனுடைய நிகழ்ச்சிகளை மக்கள் பார்க்க முடியாதுன்றது ஆணித்தரமாக பொதுமக்கள் சொல்லக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடனடியாக மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய ஒரு தொழில் என்பது கேபிள் டிவி. அதே போல நுகர்வோர் அமைப்புடைய மேடம் சொல்கிற போது கேபிள் டிவி மொனாப்புலி அப்படின்றத விட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் எப்பவுமே மொனாப்புலியா இருந்ததுல, இந்த கேபிள் டிவி மீது அரசியல் சாயம் போட்டப்பட்டு அதன் மூலியமாக தன்னுடைய அதிகாரத்தை எம்எஸ்ஓ மூலியமாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காரணம் தான் இன்றைக்கு அரசும் இதில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற சம்பவங்கள் என்பது தமிழ்நாட்டில், அதே போல பஞ்சாப்ல, அதே போன்ற ஒரிசாக்கள்ல இது போல அரசியல் பிணையோடு வருகிற போது ஆபரேட்டர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொழில் இழக்கக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டப்பட்டிருக்கு. இப்பதான் எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த டிடிஎச்சை பொறுத்தவரையில் இன்னைக்கு குறைந்த விலை என்று சொன்னாலும் கூட கேபிள் டிவி தொழில் அழிக்கப்பட்டால், அது இல்லாமல் ஆக்கப்பட்டால்
ஒரு குறைந்தபட்சம் 8-10 நிறுவனங்களே டிடிஎச் மொனாப்புலியாக இருக்கும்போது அவர்கள் என்ன கட்டணம் நினைக்கிறார்களோ அதுதான் மக்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வருவார்கள். சைலன், இப்போ ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஆபரேட்டரை தவிர மற்ற அனைத்துமே கேபிள் டிவி சங்கங்கள் மற்ற சில எம்எஸ்ஓக்கள் எல்லாருமே விரும்பிய சேனல்கள், மக்கள் விரும்பும் சேனல்களை முழுமையாக தருகிறார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பா, நிச்சயமாக தர முடியும். மேலும் சொல்லக்கூடிய விஷயம் சொன்னா, சந்தாதாரர்களுக்கு நுகர்வோர்களுக்கு தேவையான விஷயங்களை அது கேபிள் டிவி டிடிஎச் மூலியமாக கிடைப்பதுன்றது நீங்க குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலதான் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு டிடிஎச் கட்டணங்கள் என்பது இருக்கு. இன்னைக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர் மூலியமாக வழங்கக்கூடிய இடங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு பிரதான சேனலை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு மட்டும் என்ன மாதம் 5 ரூபாயா அல்லது 8 ரூபாயா அல்லது 3 ரூபாயா என்ன நிர்ணயம் செய்கிறார்களோ அதை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் இலவச சேனல் என்பது நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு புதிய தலைமுறை ஆகட்டும் அல்லது மற்ற தமிழ் சேனல்கள் ஆகட்டும் இலவச சேனல்கள் உண்டு. அதோடு இணைத்து மக்கள் கட்டண சேனலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் இணைத்து பார்க்கக்கூடிய வசதி இன்றைக்கு கேபிள் டிவியில் உண்டு என்பதை பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கார்த்திக், இப்போ அவர் சொன்னதுல இன்னும் ஒரு சில கருத்து, டிடிஎச் உடைய பாசிட்டிவ்ஸும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. டிடிஎச் கண்டிப்பா இதோட காஸ்ட்லியர் சர்வீஸ், அதே மாதிரி ஆனா அதுல போர்ட்டபிலிட்டி இருக்கு. ஒரு சிலர் அதை விரும்புறவங்க நுகர்வோர் அப்படி அதை விரும்பினாங்கன்னா அதுக்கான இது இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கருத்து சொல்ற நேரத்துல இப்ப எப்படி ஒரு சேனல் பிராட்காஸ்டரே எம்எஸ்ஆவும் இருக்கிறாங்க, டிடிஎச் பிளேயராகவும் இருக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம இந்த ட்ராய் ரெக்கமெண்டேஷன் இல்ல ஜென்ரலாவே இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரோச் எப்படின்னா, அமெரிக்கால எப்படி நடக்குது, டிஜிட்டல் எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதனால தான் இங்க டிஜிட்டல் மயமாக்குறோம் அப்படின்ற ஒரு கருத்து. அவங்க லேட்ரல் இன்டகிரேஷன் அமெரிக்கால அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்க ஒரு பிராட்காஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்க முடியாது. இது அமெரிக்கால எப்ப தேவையோ அமெரிக்கால நடக்குது, அதே மாதிரி இங்க பண்றோன்ற கவர்மெண்ட் அமெரிக்கால லேட்ரல் இன்டகிரேஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்க ஒரு ஹிஸ்டாரிக் கேஸ் ஒன்று இருக்கு. அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோ நிறுவனம் அவங்களே படத்தை தயாரித்து அவங்களே தியேட்டர்களும் நடத்தி தியேட்டர் செயின்ஸ் நடத்தி அந்த ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக் கேஸ் அது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க நீங்க கண்டென்ட் நீங்க சேனல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தீங்கன்னா டிடிஎச் பிளேயரா இருக்க முடியாது, அதே மாதிரி கேபிள் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்க முடியாது. அந்த மொனோபொலி யூஎஸ்ல அலோவ் பண்றது இல்ல. ஆனா அது அந்த மொனோபொலி இங்க இந்தியால அலோவ் பண்றாங்க. அது அரசியல், அதுல அரசியல் இருக்கு, கண்டிப்பா அரசியல் தலையீடு இருக்கு, அதனால தான் அது நடக்கும். நிச்சயமா